சோறு கொண்டு போறவள்ள அந்த சும்மா அடையறக்கு சோறு தண்ணி சாப்பிடணும் கொஞ்சம் ஊட்டி விடு எனக்கு. ஆத்தங்கர ஓரத்தில ஒரு அத்தி மரம் இருக்கு. அந்த அத்தி மர நிழலில தான் சொத்து சுகம் இருக்கு. யார் இந்த எலி குஞ்சி ஏன் பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடுறது? ஏய் சின்ன பொண்ணே, நான் தான் பாடுனேன். அடி கொய்யால பாக்குறதுக்கு அரட்டால குஞ்சாட்ட இருந்துகிட்டு என்ன பார்த்தா சின்ன பொண்ணுன்னு பேர சொல்லி கூப்பிட்டு இருக்க? அரட்டால குஞ்சா இருந்தா என்ன, பொரட்டால குஞ்சா இருந்தா என்ன? உன் பேர் என்னமோ சின்ன பொண்ணு தானே? அட அரவை காட்டு பயலே, என்ன பார்த்து திரும்ப திரும்ப பேர சொல்லி கூப்பிட்டு இருக்க? கோபப்படுற அவங்க அம்மா காரிய. அம்மா அம்மா, சின்ன பொண்ணு ஆண்டி என்ன அடிக்கறாங்கம்மா. அட பிக்காலி பயலே, என்னமா புழுகுற நீ? நான் எப்பட ஒன்னு அடிச்சேன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தான அரட்டால குஞ்சின்னு சொன்ன. அதான் எங்க அம்மா கிட்ட நல்லா கொக்கி போட்டு கோத்து விட்டேன். இந்த குழந்தைங்கள தான் நாட்டோட எதிர்காலம். நாங்க இப்படி நாள் குரங்கு இருந்தா நாடு நாசமா தான் போவோம். ஏய் என்ன மக்கா, எவ உன்னை அடிச்சவா? சொல்ல அவள விளக்க மாதிரி பிபி அடிச்சு விடுதேன். ஏமா ஏமா என்ன அடிச்சது இந்த சின்ன பொண்ணு தானே? ஏன் மகேஷ் என்ன பார்த்து அப்படி ஆக்ரோஷமா பார்க்காத. உன் பையதான் என்கிட்ட வம்புழுக்கான். இந்தரே சின்ன பொண்ணு, எனக்குலாம் என் மகனை பத்தி நல்லா தெரியும்னா நீ தான் என்கிட்ட உரண்டை இழுத்துக்கிட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன். அடப்பாவி, இப்படி பிள்ளை பெத்துட்டு இந்த வாய் பேசுறியாக்கும். ஏல மக்கா, நீ ஏதாவது வம்பிழுத்தியா? அவ உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணதாப்புல இருக்கு. என்ன சின்ன பொண்ணு பேச்ச நம்பறியமா? அவ சரியான பிராட பித்தளட காரி எல்லாம் இருக்கா. மண்டையில என்னது நான் வாங்குறதுக்கு தான் கேட்கேன் அப்படிங்கிறதுக்கு உங்க அம்மிட்ட காசும் இல்ல ஒண்ணும் இல்ல, அவ இங்க வாங்கி கொடுப்பா அப்படிங்கறாமா? என்ன மக்கா சொல்ற நீயே? ஏனடா நிறைய காசு இருக்குல்ல, நீ கேக்கல வாங்கி தருவீங்களா? ஆமாம்மா, இப்போ நீ காசு கொடுத்து சின்ன பொண்ணுட்ட எனக்கு ஜூஸ் வாங்கி கொடு, அப்பதான் அவ உன்கிட்ட காசு இருக்குன்னு நம்புவானே. அட பித்தலாட்டக்கார பையலே, ஒத்து ஜூஸ் குடிக்கிறதுக்கு எண்ணெயை கோத்து விட்டு அதுல குளிர் காய் தான் பாரு. ஏன் சின்ன பொண்ணு, ஏன்டே தான் காசு இல்லைன்னு சொன்னியாக்கும்? நான் தான் பொட்டி நிறைய காசை கட்டுக்கட்டு அடிக்கி வச்சிருக்கோம்ல. என்னது பொட்டி நிறைய காசு வச்சிருக்கியா? பரவாயில்லையே, அப்ப கொஞ்சம் ஜூஸ் வாங்கினா என்ன குறைஞ்சா போவ? தம்பி என்ன காசு விடுமா காசு? இல்ல முதல்ல அவ என்ன ஜூஸ் போட்டு வச்சிருக்கான்னு கேட்டுக்கிடுவோம், அதுக்கப்புறம் உனக்கு வாங்கி தரேன். எந்த திரும்ப காசு காசுன்னு இப்படி பண்ணிருக்கீ எப்படி? ஏண்டி மகேஷ், இதுல என்ன டவுட்? என்கிட்ட இருக்கிறது ரோஸ் மில்க் ஜூஸ் தான். எம்மி எம்மி, எனக்கு ரோஸ் மில்க்னா ரொம்ப பிடிக்குமே. வாங்கி கொடுங்கம்மா வாங்கி கொடுங்க, இது காசாது கொடுங்கம்மா. ஓஹோ, ரோஸ் மில்கா நல்லா தான் இருக்கும், நம்மளும் ஒன்று வாங்கி குடிச்சிட வேண்டியதான். சரிடி சின்ன பொண்ணு, ஒரு ரோஸ் மில்க் தா. ஏண்டி என்ன உட்கார்ந்துட்ட? ஆனைய பத்தியா கண்ணாடி பானை தலையில வச்சு அப்படியே கோதி கொடுக்க முடியாது. அப்புறம் கீழே விழுந்து சில்லி சில்லா நொறுங்கி போகும் நொறுங்கி. அதான் உட்காந்து மொல்லமா ஊத்தி கொடுப்போன்னு பார்த்தேன். ஆமா ஆண்டி, உங்கள் ரோஸ் மில்க் அண்டா பானைக்குள்ள சோப்பு சோப்பா கிடக்கு. அது என்னது, ஸ்ட்ராபெரியா? ஏலனோனே அத பத்தி ஸ்ட்ராபெரி மாதிரி தெரியுதாங்க? பாக்குறதுக்கு ஏதோ பார்த்து பழகுன பழமாட்டமல்ல இருக்கு. இல்லனா இந்த மாதிரி ஜூஸ்க்குலாம் ஸ்ட்ராபெரி தான் போடுவாங்க, அத ஸ்ட்ராபெரியா தான் இருக்கும். இல்ல அது தக்காளி பழமாட்டல்ல இருக்கு. அடச்செங்கிரிவி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாலே. ஏண்டி சின்ன பொண்ணு, விக்கிறது ரோஸ் மில்க், உள்ள போட்டது தக்காளி பழமாக்கும். பாக்குறதுக்கு ஸ்ட்ராபெரி ஆட்ட இருக்கு. அதை ஏண்டி கேட்குற? இப்போ கடைகள் எல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி வச்சு தான் டெக்கரேஷன் பண்ணி ரோஸ் மில்க் கொடுக்காங்க. ஆனா நம்ம கிட்ட ஸ்ட்ராபெரி எங்க இருக்கு? அதான் வீட்டுல ரொம்ப பழுத்த செக்கச்சவேன்னு தக்காளி பழம் இருந்துச்சு, அதான் அதை வச்சு டெக்கரேஷன் பண்ணுவோன்னு பண்ணிட்டேன். எப்படி எப்படி என் சாமர்த்தியம் பண்றது பிரார்த்தனை, இதுல சாமர்த்தியம் வரையா? குடு குடு, ரெண்டு ஜூஸ குடு. இந்தாடி ரோஸ் மில்க். ஆமா, இது என்ன காசுக்கு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்க? அதா 1 30 ரூபா தாண்டி. அடிக்கிற வெயிலுக்கு 1 30 ரூபான்னு விக்கிறியாக்கும். அம்மா அம்மா, நான் வேகமா குடிக்க மாட்டேன், கண்ணாடி டம்ளர் வச்சுக்கிட்டு அப்புறமா சாயங்காலம் வந்து வாங்கிக்கிட சொல்லுமா, நான் மெதுவா குடிச்சிட்டு கொடுக்குறேன். நீ இந்த மாதிரிலாம் பிளான் போடுவேன்னு தெரியும்டா என் பம்பர் கட்ட மண்டையா. அதுக்கு தான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அதெல்லாம் முடியாது, நான் வீட்டுக்கு கொண்டு போய் தான் குடிப்பேன். இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக ரோஸ் மில்கை டப்பாவில் அடைத்து வியாபாரம் பார்க்கறது இந்த சின்ன பொண்ணு மட்டும்தான். அப்படியே கேட்டா மட்டும் கொடுத்துருவா போற ரோஸ் மில்க் சைக்கோ. டப்பாவை ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு நான் என்ன லூசா? முதல்ல அந்த டப்பாவை நான் காசு கொடுத்து வாங்கினா தானே. இதை வர்ற வழியில இருக்க குப்பையில இருந்து பறிக்காந்து கழுவி தானே எடுத்து வச்சிருக்கேன். குப்பை டப்பாவுக்கு எதுக்குடா காசு? பரவாயில்ல பரவாயில்ல, ரோஸ் மில்க் வாங்கினா டப்பா ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. ஆமா, ரோஸ் மில்க் டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? ரோஸ் மில்க் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா மேலோடி போட்டிருந்திய தக்காளி பழம் அதான் கொஞ்சம் அழுகுன வாசனை அடிக்குது. தக்காளி விற்கிற விலையில இவளுக்கு தக்காளி வேற காசு கொடுத்து வாங்குவாங்களாக்கும். மார்க்கெட்ல கீழே தூக்கி போட்ட தக்காளி எல்லாம் பறிக்கிட்டு வந்து மேலோடி போட்டு டெக்கரேஷன் பண்ணிருக்கோம். பின்ன அழுகி இல்லாம அப்படியே ஐஸ் கட்டி மாதிரியா இருக்கும். நல்லா கேக்குறாங்கல்ல கேள்வி. இந்த ரோஸ் மில்க் குடிக்கும் லைட்டா வயத்த கலக்குற மாதிரியே இருக்கு. சீக்கிரம் பாத்ரூம் பார்த்து ஓடிடுவான். என்ன தீவ கலந்தானே தெரியலையே, இப்படி வயிறு கடமுட கடமுடாங்க.
பரவாயில்ல, என்னதான் 4 நாளைக்கு முன்னாடி வாங்கின பாலா இருந்தாலும் இவளுக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கேன். வீட்டுக்கு போனா தான் தெரியும் அவளோட நிலைமை. ஐயோ பாவம், என்கிட்ட எல்லாம் நம்பி ரோஸ் மில்க் வாங்கி குடிக்கிறா பாரு. சோனி, ரோஸ் மில்க் வேணுமா? உங்க அம்மா கூப்பிடுமா. ராணிக்க பிள்ளைங்களுக்கு பேர் வச்சத பாரு, சுவானி ரோட்ல போட்ட சாணின்னு. என்ன இவ சரியான வைப்ரேஷன் வந்த மாதிரி சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கா. ராணிகா, ராணிகா, ரோஸ் மில்க் வேணுமாக்கா? இந்த வெயில் காலம் வந்தா போதும், தர்பூசணி வாங்கு, லெமன் ஜூஸ் வாங்கு, சர்பத்தை வாங்கு, ரோஸ் மில்க வாங்குன்னு இந்த புள்ளைங்க தொல்லை தாங்கவே முடியல. ஏக்கா ஏக்கா, அப்படியே எங்க போறீங்க? நான் இந்த பக்கம் இருக்கேன் பாருங்க. வாடி வெக்கம் கட்டவளே, இன்னைக்கு வேலையை பார்த்தவ நீதானா? ஏக்கா, நான் என்ன வேலையை பார்த்தேன்? என் வேலையை தானே பாக்கேன். அட கூறுகட்ட கூமுட்ட, உன் வேலையை பார்த்தனா நான் வேலை பார்த்த காசெல்லாம் வீணா போகுது இல்ல? என்னக்கா இது? ரோஸ் மில்க் விக்கிறதுல ஒரு குத்தமாக்கும். ஒண்ணுனா வித்து என் புள்ளதாச்சி மாதிரி இருந்த பர்ச இப்ப பேர்காலம் பார்த்த மாதிரி புஷ்னு போச்சுடி. அம்மா அம்மா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. கண்டிப்பா நீங்க ரோஸ் மில்க் வாங்கி கொடுத்துதான் ஆகணும். ஆமாண்டி, ஒன்னு எம்புட்டு. எக்கா, உங்க கால் ஒரு இடத்துல நிக்காதா? அங்கிட்டு இங்கிட்டு திரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. முதல்ல ஒரு இடத்துல நின்னுங்கக்கா. எக்கா, ரோஸ் மில்க் எல்லாம் வாங்குற விலை தான்க்கா. அது சரிடி, இது என்னடி கண்ணாடியில பானை வச்சிருக்க? அதுவாக்கா, மண்பானை கொண்டு வந்தா எல்லாரும் மோரா விக்கிறேன்னு கேக்குறாங்க. சரி, ஈயப்பானை வச்சுக்கலான்னு பார்த்தா எல்லாரும் என்ன சோறா பொங்கி விக்கிறேன்னு கேக்குறாங்க. மறுபடியும் மண்பானை தூக்கிட்டு வந்தா கேப்பக்கூழா கம்மங்கூழான்னு கேக்குறாங்க. சரி, சில்வர் பானையை தான் வச்சுப்போன்னு பார்த்தா எல்லாரும் சூப்பான்னு கேக்குறாங்க. அதனால இப்படி இத தூக்கிட்டு வந்தியாக்கோ? எக்கா, நம்ம பாக்குற தொழிலுக்கு மார்க்கெட்டிங் ரொம்ப அவசியம். ஆமா, அப்படியே அம்பானி கம்பெனி பாரு, உனக்கு மார்க்கெட்டிங் வேற. அம்பானி பிசினஸோ ஆண்டிப்பட்டி பிசினஸோ அது முக்கியம் இல்லக்கா, விளம்பரம் இருக்குல்ல, விளம்பரம் அதுதான் முக்கியம். அதான் பார்த்தேன், ஒரு விளம்பரத்துக்கு இந்த மாதிரி கண்ணாடி பானையில கொண்டு போனா அதை பார்த்து 4 பேர் வாங்குவாங்களேன்னு நினைச்சேன். குளிச்சது போல் இருக்குடா, குளுகுளுனே இருக்குடா, கொளகொளனே இருக்குடா. குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குடா, குளுகுளுனே இருக்குடா, இல்ல கொளகொளனே இருக்குடா. ஆஹா, வந்துட்டாலே இந்த வைப்ரேஷன். இவ வந்தானா என் பிசினஸ் ஒரு ஆட்டம் கண்டு போகுமே. என்ன ராணியக்கா, கோடைகால குளுகுளு ஷாப்பிங் போல? உனக்கு இத பார்த்தா ஷாப்பிங் மாதிரியாடி தெரியுது. ஆண்டி ஆண்டி, நான் ரோஸ் மில்க் வாங்கி குடிக்க போறேன், உங்களுக்கு வேணுமா? இந்த பார் சாணி. என்னது சாணியா? இல்ல இல்ல சோனி, இந்த ரோஸ் மில்க் வாங்கி குடிக்கிறது ஒன்னும் பெரிய குழப்பத்தம் கிடையாது. ஆனா அதை யார்கிட்ட வாங்கி குடிக்கணும் ஒரு வரமுறை இருக்கு. போயும் இந்த சின்ன பொண்ணுகிட்டயா ரோஸ் மில்க் வாங்குவ? பாடி மச்சி நிச்சி, என் வயசு 10 கிச்சுதானா அந்த கதையாவில் இருக்கு. ஏண்டி வந்தது வராததுமா என் தொழிலுக்கு உலவைக்கையே வரியே ஏண்டி? பின்ன என்னடி, ஏதாவது கலப்படமான பொருளை குழந்தைங்கிட்ட வித்துட்டேன்னா குழந்தைங்க உடம்பு பாதிக்கப்படாது. அதான் ஒரு சமுதாய நலன் கருதி அக்கறையா ஒரு கருத்தை வெளியிட்டேன். பெரிய அன்னை தெரசா வந்துட்ட சமூக சேவை செய்ய. ஏண்டி இப்படி சொல்ற? இவ ரோஸ் மில்க் தானே விக்கிறா. எக்கா, முன்ன மாதிரி கிடையாதுக்கா. இப்பெல்லாம் ரோஸ் மில்க் விக்கிறவங்க கெட்டு போன பாலையும் அப்புறம் கலருக்கு வேண்டி கெமிக்கல் எசன்ஸையும் உள்ள ஊத்துறாங்கக்கா. அதனால ஒரிஜினல் ரோஸ் மில்கே கிடையாதுக்கா இது. அட பொழப்பு கெடுக்க வந்தவ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி எல்லாத்தையும் பட்டு பட்டுன்னு சொல்றாள. ஐயோ ஐயோ ஐயோ, அநியாயமால இருக்கு. நான் இந்த கருத்தை வன்மையாக தண்டிக்கிறேன். சாரி, கண்டிக்கிறேன். ஏண்டி இப்ப எமோஷனல் ஆவற? அவ உலகத்துல நடக்கறதான்னு சொல்றா. எக்கா, யார பத்தி என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனா நான் வச்சிருக்க தூய்மையான பாலை பத்தி அவ குறை சொல்லக்கூடாதுக்கா. அப்படி என்னமா தூய்மையான பால்ல நீ செஞ்சுட்ட? இப்பதான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நேரடியா மாட்டோட மடியில இருந்த அப்படி பாலை கறந்து எடுத்துட்டு வந்து அதோட ரோசா பூ இதெல்லாம் காய்ச்சி உள்ள ஊத்தி மிக்ஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷா செஞ்ச ஃப்ரெஷ் ரோஸ் மில்க் இது. ஏண்டி நான் மூக்க பிடிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன பத்தி காமெடி அடிக்கின்றிய? உனக்கு கொஞ்சம் மாதிரி கருத்து இருக்காட்டி? கருத்து வாழை மரத்து குறுத்துன்னுகிட்டு. சரி, அதெல்லாம் அப்படி ரெடி பண்ணவ. மேலோட என்ன டெக்கரேஷனுக்கு அழகிய தக்காளி பழத்தை போட்டிருக்க. அதுவாடி பாப்பாத்தி, ஸ்ட்ராபெரி பழம் கேட்டு தெரு தெருவா மூளையா அலைஞ்சம் பாத்துக்க. ஆனா எங்கேயுமே கிடைக்கல. அதான் குட்டி குட்டி தக்காளி கிடைச்சிச்சு. பார்க்க நல்ல சக்கப்பா இருக்கேன்னு வாங்கி போட்டேன். லைட்டா அழுகி இருந்திருக்கு. இருந்தாலும் என் ரோஸ் மில்க் குடிச்சு பாருடி, சூப்பர் டேஸ்டா சுவையா இருக்கும். ஒரு ரோஸ் மில்க் 30 ரூபா தான். அட பாவி பாப்பாத்தி, உன் வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா? வரும், நீ நல்ல பொருளா விக்கும் போது வரும். ஆனா நீ எப்பதான் நல்ல பொருளை கொண்டு வர? எப்பவும் இந்த மாதிரி ஃப்ராட் பித்தளை டவல தான பாக்குற. அவ கிடக்குறக்க டபர் செட் மண்டை, நீங்க வாங்கிக்கங்கக்கா. ஆமாம்மா, ஐ வாண்ட் ரோஸ் மில்க். சரிடி, எனக்கு 2 ரோஸ் மில்க் கொடு. ஆகா, பாக்குறதுக்கு அழகா தான் இருக்கு. நாமளும் ஒண்ணு வாங்கி குடிச்சிருவோம். சரி சின்ன பொண்ணு, ஆழமா ஆழ்ந்து தோழ்ந்து சிந்தித்து பார்த்ததுல எனக்கு ஒண்ணு குடிக்கலாம்னு தோணுது, குடு.
அப்படி வாடி என் பம்பர் கட்ட மண்டை. இந்தாங்க ராணிக்கா, முதல்ல வாங்கி சோனி கொடுங்க. அம்மா சின்ன பொண்ணு ஆண்டி சொல்றாங்க நீங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது உன் பேர் என்ன சோனியா இல்ல ரோட்ல கிடக்க சாணியான்னு கேட்காங்கம்மா. அட பக்கி போய் உள்ள அப்படியே போட்டு கொடுத்துருக்க. ஆண்டி சின்ன பொண்ணு என் வீட்டு வாசல்ல வந்து விக்கிறது மட்டும் இல்லாம என் பிள்ளையாடி குறை சொன்ன. அக்கா அக்கா ஆக்ரோசப்படாதீங்கக்கா. அவ ஏதோ சின்ன பொண்ணே, நான் சொன்னதை அரைக்குறையா கேட்டுட்டு உங்ககிட்ட வந்து மாட்டி விடுறாக்கா. அப்படியே நீ என்னதான் சொன்ன அதையே சொல்ல. சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா வீட்டுக்குள்ள போனியா காசு எடுத்து வாணியா நாங்க சொன்ன, வேற எதுவும் சொல்லலக்கா. சரிடி நான் ரோஸ் மில்க் கேட்டேன். என்ன சின்ன பொண்ணு நீ ரோஸ் மில்க் வச்சிருக்க பானையை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரியே தோணுதுடி. அடி பாவிகளா, ரோஸ் மில்க குடிப்பாளுகளா பானை பத்தி யோசிக்கிறாளுங்க. ஆமா ராணி அக்கா நீங்க சொல்றது சரிதான். எனக்கு இது எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஐயா நீங்க ரெண்டு பேரும் சரியான லூசா இருக்கீங்களே. இதுதான் ஃபிஷ் டாங்க. டி பாவி ரோஸ் மில்க் விக்கிறதுக்கு இப்படிதான் ஃபிஷ் டாங்க தூக்கிட்டு வருவியா நீ? ஒரு மார்க்கெட்டிங் பாக்குறதுக்கு விளம்பரமா இருக்கட்டுமேன்னு சொல்லி கொண்டு வந்துட்டேன். வெளியில யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. நாங்களா யார்கிட்டயும் சொல்ல தேவையில்ல, அது பார்த்தாலே தெரியுது. சரிக்கா, இப்படி பேசிக்கிட்டு இருந்தா நான் வியாபாரத்தை பார்க்க வேண்டாமா? பாப்பாத்தி ஒரு 30 கொடு, நீங்க ஒரு 60 கொடுங்க. அதனடி பாப்பாத்திக்கு மட்டும் 30 ரூபாய், எங்களுக்கு 60 ரூபாய். நான் ஒரு ஜூஸ் தானக்கா குடிச்சேன். ஆமா நீங்க 2 பேர் இல்ல. ஆமா இப்போ என் வீட்டு முன்னாடி உட்கார்ந்து ஒரு மணி நேரமா நிறைய பேருக்கு ரோஸ் மில்க் வித்திட்டு இருந்த, அப்படிதானே? அது என்னம்போ உண்மைதான்க்கா. உங்க வீடு நல்ல ராசியான வீடு, அது மரத்தடி நிழல்ல நல்ல வியாபாரம்க்கா. ஓஹோ அப்படியா? நானும் 30 ரூபாய் தாண்டி தருவேன். என்னக்கா இது பகல் கொள்ளையா இருக்கு? இப்ப கோயில்ல எல்லாம் நம்ம கடை போட்டா அந்த இடத்துக்கு வாடகை கொடுக்கறது இல்லையா, அத மாதிரிதான் ஒரு மணி நேரமா என் வீட்டு முன்னாடி உட்கார்ந்து வியாபாரம் பாக்குறதுக்கு வாடகை 30 ரூபாய். சரியா போச்சு, இரு ஒரு 30 ரூபாய் மட்டும் எடுத்துட்டு வரேன். அடி பாவிங்களா, நாமளே ஃப்ராடுலையும் ஃப்ராடு பித்தலாட்ட ஃப்ராடு, இவளுக்கு நமக்கு மேல வந்து ஃப்ராட் ஆயிட்டாளுகளே. ஆமா சோனி, எனக்கு ஒரு டவுட். இது ஃபிஷ் டேங்க் தானே, எப்படி கண்டுபிடிச்ச? அது வேற ஒண்ணும் இல்ல, நான் ரோஸ் மில்க் குடிக்கும் போது என் ரோஸ் மில்க்ல ஒரு குட்டி கோல்டன் ஃபிஷ் இருந்துச்சு, அத வச்சு தான் கண்டுபிடிச்சேன். அட பாவி, இப்பதான் வயித்த கலக்குதுன்னு வீட்ல போய் வாந்தி எடுத்தேன், அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். பார்த்தா வாய்க்குள்ள இருந்து 2 மீன் குஞ்சு வந்துச்சு, அதான் வாந்திக்கு காரணம். அதுவா, வர்ற அவசரத்துல ஃபிஷ் டேங்க கொஞ்சோண்டி ஃபிஷ் கிடந்துச்சா, அப்படியே ரோஸ் மில்க் ஊத்தி கொண்டு வந்துட்டே போல. சாரி, அடுத்த தடவை ஃபிஷ் எல்லாம் எடுத்து வேற பாத்திரத்துல வச்சுட்டு ரோஸ் மில்க் ஊத்திட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோடை வெயில குறைக்கிறதுக்காக நீங்க இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஜூஸ் குடிக்க ட்ரை பண்றோம். ஃப்ரெண்ட்ஸ், சின்ன பொண்ணு விக்கிற இந்த தில்லுமுள்ளு வியாபாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.